ஆத்தி இவ்ளோ பெரிய கோலமா? ஏய் எத்தனை புள்ளி இது? 8 புள்ளி அண்ணி. கோலம் சூப்பரா இருக்கு அண்ணி. அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. சும்மா சொல்லாத. இல்ல அண்ணி, ப்ராமிஸா சொல்றேன். இவ்ளோ அழகா கோலம் போட்டு நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்தது இல்லப்பா. அண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாக்கு சுத்தமா கோலம் போடவே தெரியாது. முத புள்ளி இங்க நம்ம வீட்ல வச்சா அடுத்த புள்ளி அடுத்த வீட்டு வாசல்ல வைப்பாங்க. இருடி அண்ணா, இவ்ளோ பெரிய கோலமா இருக்கே, எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்ட? 5:30 மணிக்கு அண்ணி. 5:30 மணிக்கா? 5:30 மணி எல்லாம் உனக்கு மிட் நைட் இல்லக்கா? ஏய் சும்மா இருடி. எப்ப பாரு. அப்பா கோலம் பிரமாதமா இருக்க. அப்பா பாருங்கப்பா, நான் போட்ட கோலம் சூப்பரா இருக்கா? நீ போட்ட கோலமா? ஆமாப்பா, நான் போட்ட கோலம் தான். அண்ணி என்ன பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அப்பா கிட்ட. ஆமா மாமா, சுடர் போட்ட கோலம் தான். இதே என்ன நம்ப சொல்றியா? ஏகண்ணு, யாரு கைக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது. இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் சொல்லுதே அண்ணன் போட்ட கோலம் தானே. போங்கப்பா, நான் எவ்வளவு பில்டப் பண்ணி நான் தான் போட்டேன்னு சொல்ல வந்தா நீங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? என்னைக்கு நீயும் உங்க அம்மா வாசல்லாம் கோலம் போட்டிருக்கீங்க? ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு போவீங்க. வீட்டுல 3 பொம்பளைங்க இருக்கீங்களே தவிர என்னைக்காவது கோலம் போட்டிருக்கீங்களா? அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டு வாசல்ல கோலத்தை எல்லாம் பாக்குறேன். அண்ணன் இந்த கோலத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டு வாசலுக்கே ஒரு என்னப்பா அழகு வந்துருச்சா? உயிரே வந்திருக்கு. கண்ணு, ஒரு பொண்ணு என்னதான் பட்டுப்புடவை எல்லாம் கட்டி நகை நட்டெல்லாம் வச்சா கூட தலையில ஒரு மல்லிப்பூ வைக்கும் போது தானே அது நிறைவா இருக்குது.